ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னைக்கு பார்க்குறது பஃப்டு ரைஸ், அதாவது நம்ம பொரியில் செஞ்ச ஒரு ஸ்நாக்குங்க. பொரி வந்து நம்ம சும்மா சாப்பிடுவோம், இல்லைன்னா உப்புமாவும் செய்வோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப ஈஸியாக குவிக்காக செஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தாங்க. கண்டிப்பாக இந்த வார்த்தையை இன்னொரு தரம் சொல்லணும். ஏன் அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்த்தாவே புரியும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், ஆனால் டேஸ்டியான டிஷ்ஷு. ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது டக்குன்னு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸும் சரி யார் வேணாலும் இதை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியாக எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி இந்த வீடியோவை செஞ்சுருக்கேன். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களாம் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு வந்து நான் வெத்தலை சட்னி, இப்போ வரலட்சுமி நோன்பு வந்திருக்கு, இன்னும் அடுத்தது விநாயகர் சதுர்த்தி வரும், நிறைய வெத்தலை சேரும். அது மட்டும் இல்லை, இந்த சட்னி வந்து என்னோட லிங்க்ல இருக்கு. இதுல லிங்கையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்கா இருக்கும், ஹெல்த்தியான சட்னியும் கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பொரிங்க, பஃப்டு ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் ஒரு ஸ்நாக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஜஸ்ட் வந்து சும்மா பொட்டுக்கடலை வேர்க்கடலையோடு சாப்பிடுவோம், காரம் வச்சு சாப்பிடுவோம், அது மாதிரி. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம இதில் உப்புமாவை கூட செஞ்சு நான் போட்டிருக்கேன். இது வந்து பால்ஸ் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். 5 நிமிஷம் ஊறின அப்புறம் இது வடியை விட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வடியை வச்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதை நம்ம பிழிஞ்சு இதில் எடுத்துக்கலாம். இப்படி பாருங்க, இது அப்படியே பிழிஞ்சாலே பரவாயில்ல, ஒன்றும் இருக்காது, ஈரம் இருக்காது. நம்ம வடியை விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றும் இருக்காது. அதனால நம்ம இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, சன்னமாக சாப் பண்ண ஒரு வெங்காயமும் கொத்தமல்லியும் எடுத்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் நாம நுணுக்கி இதில் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் சில்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கிட்டு பச்சை மிளகாய் நம்ம இடிச்சு கூட போட்டுக்கலாம். இல்லை நமக்கு அப்படியே பீஸாக பிடிக்கும் அப்படின்னா இப்படியே சன்னமாக பீஸாக கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை இதில் சேர்த்துடல. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் சில்லி பேஸ்ட்டு இதில் சேர்த்தாச்சு. இதில் சேர்த்துட்டு இப்போ இதில் கடலை மாவு 1 ஸ்பூன், பைண்டிங் ஏஜென்ட். இப்போ இது சூப் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வரும். ரைஸ் ஃபிளார் அரிசி மாவு 2 ஸ்பூன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு. அதோட ஒரு சிட்டிகை கரம் மசாலா பவுடர். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கிறதால இந்த கரம் மசாலா போடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை நாம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை, வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, மாவு வந்து கரெக்டாக திட்டமாக இருக்கு. பொரி வந்து ரொம்பவும் ஊறாமல் கச்சிதமாக இருக்கிறதால நாம மேலே தண்ணி தெளிச்சுக்கணும். பொரியை வந்து ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. ஜஸ்ட் நான் 5 மினிட்ஸ் சொன்னேன், ஆனால் அதை விட கம்மியாகவே நம்ம போதும் வைக்கலாம் தண்ணியில். ஏன்னா அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா வதவதான்னு ஆயிடும். இப்போ இது கூட தண்ணி சட்டுன்னு தெளிச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிருக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் பிசைஞ்சதுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் வேணும்னா உப்பு வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, ஒரே ஒரு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு லைட்டாக. இப்போ இது வந்து நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த தண்ணி தெளித்து ரெடி பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கு. இப்போ இது உருண்டை பிடிச்சு பாருங்க. வெங்காயமும் அதிகம் போட்டுடாதீங்க. வெங்காயம் அதிகம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உதுந்து போகும். இப்போ நாம வந்து நம்ம குழிப்பணியார கல் எந்த அளவுக்கு இருக்கோ அதில் நம்ம இதை மாதிரி செஞ்சுக்கணும். அதே அந்த சைஸுக்கு இது இருக்கணும். ரொம்ப பெருசாக செஞ்சிடாதீங்க, சின்னதாகவும் செஞ்சிடாதீங்க. அந்த குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து பாருங்க, இது மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழிப்பணியார கல் வச்சு நான் அதில் எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்ப்ரே தான் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற எண்ணெயே போதுமானதாக இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில். இப்போ கொஞ்சம் அனல் போட்டுக்கலாம். இது வரைக்கும் சிம்லியே இருந்துச்சு, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தான் நான் அனல் போட்டிருக்கேன். பாருங்க, சொயங்குது. இது வந்து இந்த சைஸ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும், உள்ள வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அட் த மெயின் டைம் மேலேயும் நல்லா உங்களுக்கு
உருண்டு நல்லா ரோஸ்ட் ஆகும். ரொம்ப அனல் போட்டுடாதீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை திருப்பி விடலாம். இப்போ போட்டுட்டு நான் கை கழுவிருக்கேன். கை கழுவும் போதே உங்களுக்கு பாருங்க ஒரு நிமிஷத்துலேயே இந்த மேலெல்லாம் ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. எண்ணெய் கூட இதுக்கு ரொம்ப வேண்டியதில்லை. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். மழை காலத்துலேயும் சரி, நம்ம எதுவும் பெருசாக தேட வேண்டியதில்லை. வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் வச்சு இந்த சூப்பராக இதை செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு தடவை மேலே எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறேன். இதை வந்து நாம ஓடிஜியில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம், ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுக்கலாம், எண்ணெயில் வேணாலும் பொரிச்சு எடுக்கலாம். நம்ம ஹெல்த்தை பொறுத்து நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை கம்மி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு நல்லது. எப்போவுமே சுஜாதா இதை தான் சொல்லுவா, ஹெல்த்துக்கு எண்ணெய் வந்து ஒரு லிமிட்டாக இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் தான் சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணால் போதும். இது மாதிரி விஷயங்கள் வந்து எப்பயோ ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு சாப்பிடலாம். பாருங்க அழகா ரோஸ்ட் ஆயிருக்கு. இது ஒரு 2 நிமிஷத்துலயே உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிடும். இப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திருப்பி விடலாம். இதை வந்து குழிப்பணியார கம்பியிலையும் திருப்பலாம், நம்ம ஸ்பூன்லயும் திருப்பி விடலாம். இந்த பொரியும் நல்லா ரோஸ்ட் ஆகும் உங்களுக்கு. பாருங்க அழகா ரோஸ்ட் ஆகுது பாத்தீங்களா, எவ்வளவு குவிக்கா ரோஸ்ட் ஆகுது. ஆனா இதுல வந்து எண்ணெய் இன்னும் கூட நம்ம விடலாம் வேணும்னா, ஆனா நான் விட மாட்டேன். நம்ம ஹெல்த் நம்ம கையில். ஓகே, இப்போ இது டோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 5-6 நிமிஷத்துல இது மாதிரி ரோஸ்ட் ஆயிருக்கு. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டோம் அப்படின்னா இன்னும் குவிக்கா கூட நமக்கு டோஸ்ட் ஆகும். ஆனா நான் எண்ணெய் வந்து ரொம்ப லிமிட்டா, இப்போ இந்த ஒரு அடிசலுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் யூஸ் ஆயிருக்கும். நம்ம ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்றதால ரொம்பவும் கம்மியாக தான் நமக்கு யூஸ் ஆகும். அதனால இது மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ், அதே போல சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்கெல்லாம் கூட தைரியமா சாப்பிடலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை. எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதால எல்லா வயசுக்காரங்களும் தைரியமா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. இது நல்லா சூடா இருக்கு பாருங்க, நல்லா ரோஸ்டா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. நமக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டியான குவிக்கான ஒரு டிஷ். இதுல வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடலமாவு இல்ல, போய் கடலமாவு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா, ஏன்னா மழை காலத்துல மழை வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம வெளியில போக முடியாது. இப்ப கடலமாவு வந்து சில வீடுகள்ல இருக்கும், இருக்காது. ஆனா கடலமாவு வந்து அதுக்கு பதிலா பொட்டுக்கடலையை மிக்சியில ரன் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ்ஷை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. பொரி வந்து ஆபத் பாண்டவன், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அந்த காலத்துல சமைக்க முடியல, கிராமத்துக்காரங்கெல்லாம் சமைக்க முடியல, வயல்ல வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட பொரி வந்து ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொரிக்கடலை அப்படியே வண்டியில சைக்கிள்ல தள்ளிட்டு போவாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு அந்த உணவை வயிற்ற நிரப்பிடுவாங்க. ஆனா அது ரொம்ப நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த பொரியில வந்து நிறைய டிஷ்ஷஸ் லைட்டாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இதமா. ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபேட் எல்லாம் இல்லாமல் உடம்புக்கு நல்லதும் கூட. அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குயிக்காகவும் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. இப்போ சண்டே வருது, இன்னைக்கு இந்த சண்டே வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம சரஸ்வதி பூஜை வருது. வீட்டுக்கு வீடு பொரி நிறைய சேரும். நம்ம வந்து வாங்கவே வேண்டியதில்லை. நம்ம ஆஃபீஸில் கொடுப்பாங்க, ஃபேக்டரிஸ்ல கொடுப்பாங்க, அது மாதிரி கடைகள்ல கொடுப்பாங்க. அது மாதிரி பொரி நிறைய சேரும். என்னடா செய்யறது இவ்வளவு பொரி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு குவிக்கா செலவாயிடும். இப்ப நான் வந்து எடுத்த குவான்டிட்டிக்கு வந்து இது 2 அடிசல் தான். இது மாதிரி இன்னொரு 7 வரும், அவ்வளவுதான். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.